Hi friends, welcome to Chennai Homemaker channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே நம்ம ஹேங்கிங் பாட்ஸ், அதாவது தேங்காய் மூடியில் நம்ம வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம எல்லாருமே ஹேங்கிங் பாட்ஸ்னே நிறைய விலை கொடுத்து நிறையவே வாங்குகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பிளான்ஸ்க்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது நீங்கள் வந்து ஒரே செலவே இல்லாமல் நீங்கள் வந்து குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது வேர் வந்து ரொம்ப ஆழமாக போடாத பிளான்ஸ் அதெல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் மூடியிலே ரொம்ப அழகாக வச்சுக்கலாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த 10 மணி, டேபிள் ரோஸ், பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்புறமா ஹேங்கிங்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வைன் வெரைட்டிஸ் இருக்குது. ஏஞ்சல் வைன், டர்ட்டில் வைன், அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த தேங்காய் மூடியில் நீங்கள் வளர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, வீட்டில் நம்ம இருக்கிறத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது த்ரெட் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் வந்து உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதாவது கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்காக நான் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறேன். அது போக தேங்காய் மூடி எடுத்துக்கோங்க. தேங்காய் மூடி எப்படி சொல்கிறேன்னா, அந்த 3 கண்ணு இருக்கும் இல்லையா, அந்த சைடில் உள்ளது எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கண்ணு வந்து ஹோல் போட்டுக்கோங்க, ஏன்னா தண்ணி வெளியில் போகிறதுக்காக. அது போக சிசர்ஸ் வேணும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தேங்காய் மூடியிலே இந்த ஹோல் இருக்குது இல்லையா, அதுலேயே நம்ம மண் ஃபில் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரிப்பட்ட வைன் வெரைட்டிஸ் வந்து ஹேங்கிங்க்கு வந்து நார்மல் மண் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக உரம் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா இந்த மாதிரிப்பட்ட செடிகள் வந்து எப்போனாலும் எந்த மண்ணுக்குனாலும் வரும். அதனால தான் நான் வந்து நார்மல் மண் தான் மண் மட்டும் எடுத்துக்கிறேன். அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டு பார்த்துக்கோங்க, வெளியில் வந்து தண்ணி நல்லா ட்ரெயின் ஆகுதா அப்படின்ட்டுன்னு அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நூலை வச்சு அந்த ஹேங்கிங் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நூல் எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்க 6லேருந்து எடுத்துக்கலாம், 6 நம்பர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது 6, 8, 10, 12 உங்கள் விருப்பம் தகுந்தாப்பில், அதாவது தேங்காய் மூடி பொறுத்து மேக்ஸிமம் வந்து 12 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து 10 நூல் எடுத்துருக்கிறேன். 10 நூல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 1 முழம்னு சொல்லுவோம்ல, அந்த சைஸில் நான் எடுத்துருக்கிறேன். இந்த 10 வந்து நான் வந்து கயிறுலேயே நான் வந்து எல்லாத்தையுமே தொங்க போட்டுருக்கலாம். நான் கயிறுலேயே போட்டு நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஹேங்கிங் இருக்குது அது அப்படின்னா நீங்கள் அதிலேயே தொங்க போட்டுக்கலாம். தொங்க போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து கையில் தான் தொங்க விட்டுருக்கிறேன். ஸோ அதில் நான் நாட் போட்டுருக்கேன். நாட் போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க, 2 நூலாக நான் நாட் போட்டுக்கிறேன். அதாவது மொத்தம் 10 இருக்குன்னா 1 and 2 நாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 3 and 4, அடுத்து 5 and 6, 7 and 8, 9 and 10 இந்த மாதிரி நான் வந்து நாட் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த நாட் போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் லெவலாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோன்னா, ஒரு நாட்டு தான் போட போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ஓகேங்களா, இதுக்கு கீழே அந்த மாதிரி போட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த நாட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு அந்த 5 நாட்டு இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ அந்த நாட்டுக்கு கீழே தான் நம்ம வந்து அந்த தேங்காய் மூடியை வந்து டை பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு நாட்டு வரணும். ஸோ என்ன ஹைட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அதாவது எந்த இடத்துல தேங்காய் மூடி உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து நெக்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 5 நாட் இருக்குல்ல, ஒவ்வொரு நாட்லேருந்து 2 நூல் வந்து பிரியுது, கரெக்டுங்களா? அதே போல் 10 லைன் இருக்கும். இப்போ இதில் போடுற நாட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னாக்க, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்புறமா 1 இப்படி தான் நம்ம நாட் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட்லேருந்து செகண்ட் இதை எடுத்துருக்கிறேன். செகண்ட் நாட்லேருந்து ஃபஸ்ட்டு நூல் எடுத்துக்கிறேன். அதாவது 2, 3 அதெல்லாம் நான் நாட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது லைனும் 5வது லைனும் அதுவும் சேர்த்து நாட்டு. ஃபஸ்ட் நாட் என்ன போட்டிருக்கோமோ அதே லைனில் அவங்க அந்த சேம் லைன்லேயே இருக்கணும். சரிங்களா? ஸோ 2, 3, 4, 5, அடுத்து 6, 7, அடுத்து 8, 9, அடுத்து 10, அடுத்தது ரிமைனிங் 1 மட்டும் தான் மீதி இருக்கும், அது ஃபஸ்ட்டில் உள்ளது. ஓகேவா? ஸோ 10, 1 ரெண்டும் சேர்த்து இன்னொரு நாட் போடணும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் விரித்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சர்க்கிள் ஃபார்மில் வந்திருக்கும், அதாவது கூட மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நாட்டுக்கு உள்ளதான் நம்ம வந்து இந்த தேங்காய் மூடியை நம்ம வைக்க போகிறோம்.
இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் மூடியில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஓட்டை இருக்குதா, ப்ளஸ் தண்ணியெல்லாம் உள்ளே ட்ரெயின் ஆகுதான்னு மட்டும் ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் அப்படி உள்ளே விட போகிறேன். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தான் வந்தாப்பில் அந்த நாட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படி சுற்றி சுற்றி கொஞ்சம் நல்லா லெவலில் வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் அந்த தேங்காய் மூடி வந்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்டிஃபாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். அந்த ஷேப்புக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. சுற்றி கரெக்டாக அந்த ஹேங்கிங் அந்த டிசைன் வர்ற மாதிரி. நெட்டு டாட் உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்ட்ராங்காக வச்சிட்டிங்க அப்படின்னாக்க இதெல்லாம் சேர்த்து கீழே ஒரு பெரிய நாட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ஸ்டிஃபாக உங்களுக்கு வந்து தேங்காய் அப்படியே நிற்கும் அந்த மூடி. இது வந்து ஒரு ஹேங்கிங் பாட் மாதிரி இருக்கும். நீங்கள் இதே போல் நீங்கள் வந்து பாட்டில்ஸில் அந்த மாதிரி கூட நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பெரிய பாட் வேணும், அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி தொங்க விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த உலன் த்ரெட் வந்து உங்களுக்கு வந்து கனம் பத்தாது. ஸோ அதுக்காக வந்து மேக்ரமி த்ரெட்டுன்னு இருக்கும், அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். மேக்ரமியில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கயிறு ஏதாச்சும் வாங்கி கூட நீங்கள் போட்டு பெரிய பாட்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் மூடியில் வச்சு நிறைய ட்ரை பண்ணுங்கள். நிறைய பிளான்ஸ் நடுங்க. குட்டி குட்டி பிளான்ஸ் உங்களுக்கு சாதாரண மண் போதும். அதே போல் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேர் போடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி நார்மல் பிளான்ஸை வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வளருங்க. நான் அந்த டேபிள் ரோஸில் வந்து எல்லோ கலர் தான் நான் கொஞ்சம் வைக்க போகிறேன். நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ப்ளஸ் 10 மணி அந்த மாதிரிப்பட்ட டைப்ஸும் வச்சுக்கலாம். ஏன்னா வேர் ரொம்ப போடாது. அதனால் இந்த வந்து தேங்காய் மூடியில் ரொம்ப நல்லாவே வளரும். அதே போல் வைன் டைப்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஏஞ்சல் வைன், டர்ட்டில் வைன் அது கூட நீங்கள் வந்து இதில் பாட்டில் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை பறிச்சுட்டு ஜஸ்ட் நான் வந்து அதில் நாட்டி நட போகிறேன், அவ்வளோதான். இதுவே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்புகிறேன். சென்னை ஹோம் மேக்கருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.